ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோக்கில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து உங்கள் ஜிமெயிலில் இருக்க எல்லா இமெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கிளிக்கில் வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான மெயில்ஸ் வந்து குப்பை மாதிரி வந்து குமிஞ்சு போய் எக்கச்சக்கமாக கிடக்கும். ஸோ அத்தனை மெயில்ஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயிலோட ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு உங்களோட ஜிமெயிலை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட ஜிமெயில் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களோட டெஸ்க்டாப் சைஸ் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டெஸ்க்டாப்போட அஃபீஷியலில் வந்து ஒர்க் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும்போது வரல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிமெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயிலுக்குள்ளே டைரெக்டாக நீங்கள் வந்து இன்பாக்ஸ்க்குள்ளே சைன்இன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா இமெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா மார்க் ரீட், மார்க் அன்ரீட். இது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலிட் ஆயிரும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து செலக்டட் பேஜில் வந்துட்டு மோர் கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க மொத்த மெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்கிட்ட 8248 மெயில்ஸ் வந்துருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கிளிக்கில் வந்து நீங்கள் டேரெக்டாக டெலிட்ன்ற பட்டனை கொடுத்து டெலிட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயிலில் இருக்க அத்தனை மெயில்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி நீங்கள் இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.